எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. இன்றைய தினத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சில உண்மைகள். இந்த உண்மை அப்படிங்கிறதே அது தெரிந்து கொள்ள முடியுமான்னு பல பேர் கேட்பாங்க. உண்மையை ரொம்ப கஷ்டம்தான், தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா அதை யாரும் சொல்கிறது இல்லை. சொன்னால் வருத்தம் அதிகமாக வரும் பல பேருக்கு. அதனால் இந்த உண்மையான விஷயங்களை பேசுகிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். என் உறவுகளே, உங்களை நீங்கள் முதல் அதிர்ஷ்டசாலியாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். நான் ஒரு அதிர்ஷ்டசாலி. இந்த ஜாதகர் உங்கள் பேரை சொல்லி, இந்த ஜாதகர் ஒரு அதிர்ஷ்டசாலி, என் ஜாதகம் ஒரு அதிர்ஷ்டம். இது மாதிரி இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் நடக்க போகிறது, நான் நல்லா வரப்போகிறேன், மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறேன். இப்படி உங்களுக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை தீர்மானமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், பெரியவர்கள் சாஸ்திரங்கள்லாம் அந்த காலத்தில் சரியான வழிகாட்டுதல்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு சாஸ்திரத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு நாள் நம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். ஒவ்வொரு நாளும், அந்த ஒவ்வொரு நாளும் முக்கியமானதாக நம்ம கருதும்போது ஒரு நாள் நமக்கு அது பெரிய பிரகாசமாக வருது. சில பேருக்கு திடீர்னு பதவி கிடைக்கிது, சில பேருக்கு திடீர்னு ராஜயோகம் கிடைக்கிது, சில பேருக்கு திடீர்னு பணமழை கொட்டுது, சில பேருக்கு திடீர்னு அதிகாரம் கிடைக்கிது, சில பேருக்கு திடீர்னு அவங்க நம்பிக்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கிது. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, கடவுளுடைய ஆசீர்வாதம் முதல் விஷயம், காட் கிஃப்ட். ரெண்டாவது, பெரியோர்களுடைய ஆசீர்வாதம். மூணாவது, பங்காளிகளுடைய ஆசீர்வாதம். ஆமாம், இந்த எப்பயுமே பிரச்சனை எங்கேருந்து வரும்னா பங்காளி தான். பங்காளிகள், நம்ம பிளட் ரிலேஷன்ஷிப், அதில் தான் நமக்கு பெரிய பிரச்சனைகளே உருவாகும். அது சரியாக இல்லைன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மாறும். அதனால தான் என்றைக்குமே உறவுகளை விட்டு கொடுத்துக்கக்கூடாது. உறவுகளோடு நாம் பேசணும். சண்டை போட்டுக்கிட்டால் கூட சமாதானம் ஆகணும். சண்டை போட்டுட்டோம் முடியல, சமாதானமே ஆக முடியலன்னு சொன்னால் குலதெய்வம் கோயிலுக்காவது போயிட்டு வர பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த பங்காளிகள்கிட்டேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். இல்லைன்னா அப்புறம் பங்காளிகள்லாம் அப்புறம் ஏதாவது செய்வனை ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். கட்டு போடுறதுன்னு இருக்குது, வாய் கட்டுறதுன்னு இருக்குது, செய்வனன்னு இருக்குது. சரிங்களா? எதையாவது ஒன்று பண்ணாங்கன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம்? இப்போ பெரியவர்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. உன்னை சேஃப்டி பண்ணிக்கோ, உங்களை நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கணும். எப்படி பண்ணணும்? ஒரு ஜாதகத்தில் 3வது வீடு சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உறவுகளை நீட்டிக்கக்கூடிய இடம், பிளட் ரிலேஷன்ஷிப்பை உயர்த்துகிற இடம். அதே 3வது இடம் சாதகமாக இல்லை அப்படின்னா அது டோட்டலி டவுன் ஆகிடும், லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறான். முடிஞ்சால் பேசு, முடியலன்னா சண்டை போடாமல் பேசு, சண்டை போடாமல் வந்துடும். வாய் பிரச்சனைகள், வாய் தகராறுகள், வாய் சாபம் இதெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த பங்காளிகள்கிட்ட மட்டும் அது விடவே விடாது. ஒரு தடவை வாங்கின சாபம் அதை ஏதாவது அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளை போட்டு படுத்தும். இதில் தான் பல பேர் நல்லா இருந்தவங்கெல்லாம் கீழே டொபார்னு கீழே விழுவுறது. அதனால் பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லதோ கெட்டதோ, எதிரியாக இருந்தாலும் அவன் வீட்டுக்கு போய் நின்று நம்ம சந்தோஷமாக வணக்கம் சொல்லணும், ஹாய் பாய் சொல்லணும், நல்லா இருக்கியான்னு கேட்கணும். அதான் நல்ல நாகரீகம். இதை நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கை மேம்படும். எல்லாரோட ஆசீர்வாதம் கிடச்சிருச்சுன்னா நம்மளை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. இதை தான் இந்த 3வது இடம். சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு இதை பிரச்சனையே இல்லை சார். எப்படிப்பா? எனக்கு சகோதரனும் கிடையாது, சகோதரியும் கிடையாது, நான் ஒண்டியான ஆள். இதுவே பெரிய ஆபத்து.
சகோதர சகோதரிகள்னால் இரத்த பந்தம் மட்டும் கிடையாது, நம்ம பழகக்கூடிய நபர்களும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, தாயா பிள்ளையா பழகணும்ப்பா. இப்போ பிரச்சனையாயிடுச்சு. நான் ஒரு கூட பிறவாத நண்பன், கூட பிறவாத சகோதரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கேயே நம்ம சகோதரன் ஆயிடுறோம், சகோதரி ஆயிடுறோம். அவர்கள்ட்டையும் கவனமாக தான் இருக்கணும். பங்காளி அப்படின்னா உடனே நம்மளோட கூட பிறந்த அப்பா சித்தப்பா பெரியப்பா மட்டும் கிடையாது. நீ எங்கெல்லாம் பங்கு கொடுக்குறாயோ அதெல்லாம் பங்காளி தான். இன்னொரு இடத்துல பங்கு பெறுறோம்னா அதுவும் பங்காளி தான். பங்கு சரியா இல்லைன்னா காலி பண்ணிவிடுவான். பங்கில் கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு 3வது இடம் நமக்கு சாதகமாக இருக்கணும். ஜாதகத்தில் 3வது கட்டம் சாதகமாக இருக்கணும். பெரியவர்கள் இதை தான் சொல்லி வைக்கிறாங்க. என்றைக்குமே ஆசீர்வாதம் வாங்குறவர்கள் தான் பெரியாளாக முடியும், அரவணைக்கக்கூடியவர்கள் தான் பெரியாளாக முடியும். அப்போ 3வது இடம் நல்லா இருக்கணும். முக்கியமாக சனி ராகு லக்னத்துக்கு 3வது இடத்துல இருக்கக்கூடாது. லக்னத்துக்கு 3வது இடத்துல சனி ராகு இருக்கக்கூடாது. ஆபத்து, சாதகம் இல்லை, பிரச்சனைகள். செவ்வாய் இருக்கக்கூடாது, மிகப்பெரிய பிரச்சனைகள். இதெல்லாம் நம்ம பெரிய தொந்தரவுகளை கொடுக்கும். சுக்கிரன் செலவாளி ஆக்கிடுவான், நம்ம கையில் எதுவுமே இல்லாமல் ஆக்கிடுவான் 3வது இடத்துல உட்காந்தா. நம்ம எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து ஏமாந்துருவோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி நம்மளுடைய பேர் புகழை இழந்துருவோம். ஸோ இப்போ 3வது இடத்த கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு அப்படி வாழ ஆரம்பித்தா தான் நம்ம ஒரு சொசைட்டியில் முழுமையாக வெற்றி பெற முடியும். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சொசைட்டியில் வெற்றி பெற முடியும், அந்த சொசைட்டியில் லாபம் பார்க்க முடியும். அதுதான் 3வது வீடு, இந்த பங்காளிகள். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் வழிபாடு அவசியம் செய்யணும் 3வது இடம் சிறக்கணும்னா. அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு. ஐயனார், முனீஸ்வரன், வீரன், அதுக்கு அடுத்தது மகமாயி, இவங்கெல்லாம் குலதெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணும்போது, மகமாயி இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணும்போது இந்த சாமிகள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணி நமக்குள்ள பங்காளி பிரச்சனைகளை தீர்த்து வச்சு சாபங்களை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள். அவங்கள்ட்ட நம்ம சரணாகதி அடையணும். இதெல்லாம் பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம செஞ்சோம்னா நல்ல பலனை நிச்சயமாக நாம் பெற முடியும். தெய்வீக அனுகிரகங்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். உறவுகளே, உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3வது இடத்தை எப்பயுமே செக் பண்ணிக்கிட்டு அப்பப்போ என்னென்ன கிரகங்கள் அங்கே வந்து உட்காருது, அதனால் நம்ம எந்த வார்த்தையை விடுறோம், எந்த வார்த்தை விடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து பேசணும். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இது ஏதோ ஒரு நேரம், அதோட இது சரி, அதுக்கு பிறகு இது கிடையாது அப்படிங்கிறோம். அதெல்லாம் கிடையாது. எப்பயுமே வார்த்தைகளை லிசன் பண்ணி விடுங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், பங்காளிகள் இடத்துல சகோதர சகோதரிகள்னு நீங்கள் நம்பிட்டீங்கனாலே வார்த்தைகளை பார்த்து பேசணும். இல்லைன்னா அவர்கள் மூலமாக நமக்கு என்ன ஆகும்? தர்ம சங்கடங்கள் ஏற்படும். தர்மமே ஒரு சங்கடம். அதனால் நம்ம என்றைக்காவது நல்லது பண்ண போனால் தான் கெட்டது வரும். பார்த்துருக்கீங்களா? என்றைக்காவது நீங்கள் பாருங்கள், நான் நல்லது பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள், அன்றைக்கி நமக்கு ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்படும். அந்த இடத்துல தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் 3வது இடம் செக் பண்ணிக்கிங்க. கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நீங்களும் நல்லா இருப்பீங்க. கிரகங்கள் சப்போர்ட் இல்லைன்னா அதுக்கான நிவர்த்திகளை செஞ்சுக்கிங்க, உங்களை நீங்கள் சாதகப்படுத்திக்கிங்க. பெரியவர்கள் இதை தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணும்போது, காலையில் எழுந்தோடனே நாராயண மந்திரம், ஓம் நமோ நாராயணா. சாயந்தரம் தூங்கும்போது சிவ மந்திரம், சிவ 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 சிவன்னு ஒரு 16 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட உறக்கத்துக்கு போனீங்கன்னா அன்றைய கர்மா அன்றே அது விலகிடும். அன்றைய கர்மா அன்றே விலகிடும், அன்றைய சாபம் அன்றே விலகிடும். அதான் சாயரட்சையில் சிவமந்திரம் சொல்லணும். திருநீர் இட்டுக்கணும் சாயரட்ச நேரம், சிவமந்திரம் சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லா கர்மாக்கள்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 790413
7178.